தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பஸ்ல நம்ம பயணிக்கும்போது இந்த ஒரு வாசகத்த கண்டிப்பா படிச்சிருப்போம். என்ன அப்டின்னா, "படியில் நின்று பயணம் செய்ய வேண்டாம்." மீறி அத பயணம் செஞ்சோம் அப்டின்னா, ஒண்ணு நமக்கு ஆக்சிடென்ட் தான் நடக்கும். ஒண்ணு நம்ம பஸ்ஸுக்குள்ள ஏறி உள்ள இருக்கணும். இல்ல அப்டின்னா, கீழ இறங்கி நிக்கிறது நல்லது. ஒருவேள படிக்கட்ல பயணம் செஞ்சோம் அப்டின்னா, நமக்கு விபத்துக்கள் ஏற்பட்டு நம்ப உயிரிழப்பதற்கும் அபாயம் உண்டு. அப்படி என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையும் அவ்விதமாக தான். பாதி உலகத்திலேயும் பாதி கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நமக்கு பிரச்சனைகள், பாடுகள், பலவிதமான போராட்டங்கள் எல்லாமே வருது. இன்னும் கூட சொல்லப்போனா, பாவமும் அதனால தான் நமக்கு அதிகமாகுது. ஒண்ணு நம்ம ஏசப்பா கூட வாழணும். இல்ல சாத்தானுக்கு, இந்த உலகத்துக்கு சேர்ந்து நம்ம வாழணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நல்லா பிரேயர் பண்ணி பைபிள் படிச்சுட்டு, அப்படியே அடுத்து நம்ம இந்த உலகத்தோடு போயிர்றோம். அப்படி இல்லாமல், நாம் கிறிஸ்துவோடு எப்போதும் ஒன்றிணைந்து வாழக்கூடியவர்களாய் இருப்போம். தேவன் நம்மோடு கூட செயல்படுவார்.